சர்க்கரை அளவை அதிகரித்து அதன் மூலம் பிணை பெற கெஜ்ரிவால் முயற்சிப்பதாக டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு விவரங்களை வழங்கலாம். மதுபான முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டு குஜராத் சிறையில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது உடலின் சர்க்கரை அளவு தொடர்பாக பரிசோதனைக்கு அனுமதி கோரியும், அதே போல இந்த விவரம் தொடர்பாக தனது மருத்துவருடன் காணொலி முறையில் சிகிச்சை பெறுவது தொடர்பாக அறிவுரைகளை பெறுவதற்கும் அனுமதிக்க வேண்டும் என டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது இன்றைய தினம் நீதிபதி காவிரி பவேஜா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை சார்பில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதாவது உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதாக கெஜ்ரிவால் குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனால் சிறையில் இருந்து கொண்டு அவர் மாம்பழங்கள், இனிப்பு மற்றும் டீயுடன் சர்க்கரை சேர்த்து குடிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தனது உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து இதை காரணம் காட்டி பிணை வாங்குவதற்கு, ஜாமீன் வாங்குவதற்கு கெஜ்ரிவால் இவ்வாறு செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டது. இதற்கு கெஜ்ரிவாலினுடைய வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஊடக வெளிச்சத்திற்காக மட்டுமே அமலாக்கத்துறை முன்வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு மற்றொரு மனு தாக்கல் செய்வதாகவும் கெஜ்ரிவால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கெஜ்ரிவாலினுடைய சர்க்கரை அளவு தற்பொழுது 46 என்ற அளவில் குறைந்திருப்பதாகவும் அது மாறுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றத்தை பொறுத்தவரை கெஜ்ரிவால் சிறையில் என்ன மாதிரியான உணவுகளை உண்கிறார், என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக் கொள்கிறார் என்பது தொடர்பான தகவல்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.